பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம அரசி மீனா செந்திலன்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அரசி இருந்துட்டு அண்ணன் எனக்கு ஒரு டவுட்டுன்னு இதை சொல்லிக் கொடுன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன், டிகிரி வந்து உங்கள் அண்ணி தான் படிச்சிருக்காங்க, அதனால் நீ உன் அண்ணிக்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு என்னென்ன டிகிரி படிச்சிருக்கேன் டிப்ளமோ படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. குழந்தை பிள்ளை கேட்குது சொல்லி தரலாமல்ல, அப்படி என்னங்க ஃபோனில் பார்த்துட்ருக்கீங்க, ஃபோனில் என்ன பொண்ணுங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், அடைச்சி அதெல்லாம் நான் ஏன் பார்க்க போகிறேன், அதெல்லாம் நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன வந்ததுலேருந்து தான் நானும் பார்த்துட்ருக்கேன், ஃபோனை மட்டும்தான் நோண்டிகிட்ருக்கீங்க, அப்படி என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மீனா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. செந்தில பார்த்து முறைக்கிறாங்க. ஆமாம், ஆன்லைனில் என்னத்தை பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலப்பா, சும்மா தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இதில் ஒரு மேப் பண்ணணும், அது எந்த டிசைனில் பண்ணணும்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அண்ணி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மீனாவும் ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க. இதை பண்ணால் ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும், டிசைனிங்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சூப்பர் அண்ணி, நானும் இதைத்தான் யோசித்து வச்சுட்டு இருந்தேன், நல்ல வேலை நீங்களும் அதை தான் நீ சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இவ்வளோதான் விஷயமா, இதை தெளிவாக சொல்லியிருந்தா நானே சொல்லியிருப்பேன், எங்கே நான் சொல்ல விட்டேன், ஒழுங்காக பார்க்கவும் இல்லை, ஃபோனை மட்டும்தான் நீ பார்த்துட்டு இருந்த, கேட்ட கேள்விக்கே என்ன சொல்ல வரேன்னு கூட தெரியாமல் உடனே அன்னிக்கிட்ட கேட்க சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அரசி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் வராரு. பாண்டியன் வந்து உடனே கோமதியை வந்து வர சொல்கிறாங்க. ஆமாம், வீட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வீட்டில் ஒரு 5 கோடியும் பேங்க்கில் ஒரு 50 கோடியில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏய் என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் என்ன உங்கள் கூட வந்து வேலையை செய்கிறேன், ஒன்றும் இல்லைல்ல, வீட்டில் வெறும் 62,000 தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லடி இப்போ எதுக்கு பணம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாண்டி இருந்துட்டு கடைக்கு கொஞ்சம் சரக்கெல்லாம் வாங்கி போட வேண்டியதாக இருக்குது, அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடு, நான் வெளியில் யார்கிட்டையாவது வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மீனா இருந்துட்டு, மாமா நீங்கள் எதுக்காக வெளியிலலாம் வாங்குறீங்க, நீங்கள் கொடுத்த 10 லட்ச ரூபாய் பணம் அப்படியே தான் வச்சுருக்கேன், வேணும்னா நான் அதை தரேன் மாமா, அது உங்களுடைய பணம் தான், சம்பாதிக்கிறேன்ற திமிரில் நான் அதை கொடுக்குறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. சச்சா மீரா, என்னவா நீ இப்படியெல்லாம் பேசுகிறேன், வீட்டுக்கு வந்த மருமகிட்ட பணம் வாங்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேம்மா, அதெல்லாம் சரிதான் மாமா, ஆனால் இது உங்களுடைய பணம், நீங்கள் கஷ்டப்பட்ட பணம் மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்மா, நீங்கள் அந்த லோன் அடைக்கிற வழியை பாரு, ஏன் நீ இன்னும் லோன் அடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டக்குன்னு அதை அடைக்க முடியாது மாமா, அதுக்குன்னு சில ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, எப்படியும் ஒரு 2 வாரம் ஆகிடும், அதுக்குள்ளே நீங்கள் திரும்ப தந்துடுவீங்க, அதனால் இந்த பணத்தை நான் இப்போ கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, அதெல்லாம் வேண்டாம் விடுமா, நான் வெளியிலேயே பார்த்துக்கிறேன், நீ அந்த பணத்தை பத்திரமா வச்சு நீ லோன் அடைக்கிற வழியே பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. திடீர்னு மீனாவோட ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லி ரூமுக்கு வராங்க. பின்னாடியே நம்ம செந்தில வராங்க. என்னடா இது ஃபோன் அடிக்குதுன்னு பார்த்தா இவர் தான் ஃபோன் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னங்க இது, நீங்கள் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எதுக்காக அப்பா கிட்ட மறுபடியும் நீ பணத்தை கொடுக்குறதா சொன்ன, ஆமாம் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, வெளியில் போய் யார்கிட்டேயும் வாங்குறதுக்கு பதிலாக அவரு கொடுத்த பணத்தை நான் வச்சிட்ருக்கேன், அதை அவருக்கு கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நியாயப்படி பார்த்தா அவர் தான் எனக்கு பணம் கொடுத்துருக்கணும், அவர்கிட்டே இருந்து 10 ரூபா பணம் வரதே பெரிய விஷயம், 10 லட்ச ரூபாய் பணத்தை வாங்க நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பேன், அதனால் நீ அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறதா சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதை வச்சு நான் பெரிய பிளானெல்லாம் போட்டிருக்கேன், நீ சொன்ன மாதிரி லோனை இப்போ ஒன்றும் டக்குன்னெல்லாம் அடைக்க வேண்டாம், வேணும்னா அந்த லோனை நானே கட்டிக்கிறேன், நீ ஒன்றும் கட்ட தேவையில்ல, அதனால் நான் சொல்கிறத மட்டும் கேளு, அதை வச்சு சில பிளானெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பிளான் போட்டு வச்சுருக்கீங்களா? ஆமாம், நமக்காக தான் நான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். நமக்காகனா என்ன பிளான் போட்டு வச்சுருக்கீங்க நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக செந்தில் இருந்துட்டு வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டைனிங் டேபிள், சோஃபா சீட்டு,
அதுக்கு அடுத்ததா கட்டிலு, மெத்தை, ஃபர்னிச்சரு, அடுப்பு, கேஸுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பில்ல வந்து சொல்றாரு. மீனா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன் இந்த கட்டிலுக்கு என்ன? நல்லா தான் இருக்கு. வீட்ல அடுப்பு கூட நல்லா தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் சொன்னது இந்த வீட்டுக்கு கிடையாது, கோட்டர்ஸ்க்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. மீனா இதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நான் தான் கோட்டர்ஸ்க்கு போகிறதே இல்லையே, அப்புறம் எதுக்காக நான் அதுக்கு வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எந்த பொண்ணாவது வேண்டான்னு சொல்லுவாளா? எப்படா புகுந்த வீட்டில இருந்து தனி கொடுத்துட போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கங்கணம் கட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு பழியை போட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் நீ என்னடன்னா வந்த வாய்ப்பை தட்டி விட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது. பர்சனலாக என்னால் எதுவுமே பண்ண முடியறதில்ல. வா போகலாம். எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னை யாரும் கேள்வியும் கேட்குறதில்ல. அப்புறம் எதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்? வீட்டுக்கு வந்தால் அத்தை எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நானும் வந்து செஞ்சிட்ருக்கேன். அதை கூட வந்து செய்யன்னு யாரும் சொல்கிறதும் கிடையாது. அப்புறம் என்னங்க இந்த வீட்டில் பிரச்சனை? இங்கே பாருங்கள், போகிறதா இருந்தால் நீங்கள் மட்டும் தனியாக போய்க்கோங்க. என்ன கூப்பிடாதீங்க. நான் வரப்போகிறதும் கிடையாது. இதோட என்னை விட்டுருங்க. இதுக்கு மேலே என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. இவளுக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலையும் அறிவே வரமாட்டேங்குது. இவளை எப்படி தான் நான் என் வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம பழனியும் சரவணனும் இருந்துட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. மாமா அம்மா சோப்பு கேட்டாங்க, கடுகு கேட்டாங்க, அதுக்கப்புறம் வேற ஏதோ கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இதுக்கு மேலே ஆளுங்கள்லாம் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதுக்கு மேலே யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் வருவாங்க. ஏன்னா கடையை அடைக்க டைம் ஆயிடுச்சுல்ல அப்படின்ற மாதிரி நம்ம பழனி வந்து சொல்லிடுறாங்க. ஆமாம், நீங்கள் 2 பேர் என்னத்துக்கு இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம், அக்கா கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலமலன்னு போயிட்டு ஒரு பையை எடுத்துகிட்டு வந்து இட்லி அரிசி, பிஸ்கெட் பேக்கெட்டு, டீ தூள், அதுக்கு அடுத்ததாக கடுகு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பொருளெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், காலையிலேயே பாக்கியம் வந்து மளிகை பொருள் எல்லாம் கேட்டுச்சு, நானும் வேற மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடும். அதனால தான் இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். சரிங்கண்ணே, நீங்கள் எடுத்து வைக்கிற பொருளை கொஞ்சம் கணக்கு எழுதி வச்சுருங்க. கணக்கா? சம்மந்தி தப்பை எடுத்துப்பாரு. அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அந்த தப்பை நான் எப்போவே செய்யவும் மாட்டேன். காலையில் டான்னு கடைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ சரவணன் இருந்துட்டு, அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஒரு சின்னதாக ஒரு குச்சி மிட்டாய் எடுத்தால் கூட கணக்கு எழுதி வைப்ப சொல்லுவார். இப்போ இவர் இவ்வளோ பொருளையும் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அப்பா கேட்டால் என்னத்தை சொல்கிறதா? இல்லைடா, என்னதான் இருந்தாலும் உன்னுடைய மாமனார், அது யாரை வேணால் இருந்துட்டு போட்டோமாம்மா. இப்போ அப்பாவுக்கு யார் பதில் சொல்லுது? நீங்களே சொல்லிக்கோங்க. இவர் பண்ணுற இதனால தான் இவரை நான் கடையில் சேர்த்த வேண்டான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். இவரை பார்த்ததுலேருந்து நீ கோவம் மட்டும்தான் பட்டுட்ருக்க. அப்படி என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் தேவையில்ல மாமா, இவங்களை முதல்ல இந்த கடைக்கு வரவிடாமல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் நம்ம ராஜியும் கதிரும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. திருச்சி வரையும் போகணும், வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் இருங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. டிரைவர் யாரும் கிடைக்கல. அதனால நானே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ராஜுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. காலையிலேருந்து வேலை பார்த்துட்ருக்க, இது பார்த்தாதான் திருப்பம் நாளைக்கும் இங்கே வரணும், இதெல்லாம் உன்னால் முடியாது, வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வேண்டான்னு சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கதிர் இருந்துட்டு, நான் வேறு ஒரு காரை உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் தட்டி விட்டுடுறாரு. அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம், உங்களுக்கு சரின்னு பட்டால் இந்த நம்பருக்கு பேசுங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து அனுப்புகிறாங்க. இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கிட்ட கேட்கவும், ராஜியும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கும் நீங்கள்
கார் ஓட்ட சொல்லிக் கொடுங்க. டிரைவர் இல்லாத போது நானே போயிட்டு வரேன். தாயே இனிமேல் நீ ட்ராவல்ஸ் பக்கமே நீ வராத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்லேயே இரு, வீட்டில் இருந்து படி. இங்கே பாரு, நான் எங்கே வந்தாலும் இந்த புக்கை தூக்கிட்டு தான் வந்துட்டுருக்கேன். நான் ஒன்றும் படிக்காமலாம் இல்லை அப்படின்ற மாதிரி ராஜு வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.